மலையை போல உங்கள் பிரச்சனை பெரியதாக தோன்றுகிறதா? சிறைச்சாலையில் இருக்கிறது போல ஒரு சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? அவைகளிலிருந்து வெளியே வருகிற ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார். பாருங்கள், நம்முடைய பவுலும் சீலாவும் மலை போல பிரச்சனை, எவ்வளவு அடி, எவ்வளவு வேதனை, எவ்வளவு காயங்கள். அப்போது அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே அவர்களுக்கு காலையிலே ஒருவேளை சிரச்சேதம் பண்ணலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுடைய அன்பை அவர்கள் சந்தேகிக்கவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, நம்ம நல்லா துதித்து பாடினால் சிறைச்சாலை கதவு திறக்கும் என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்து பாடவில்லை. தேவனுடைய அன்பை ருசி பார்க்காங்க. என்னையும் நேசிக்கிறார, என்னை ரட்சித்தார, நான் பேசினா ஜனங்களுக்கு சுகம் உண்டாகுத, நான் பேசினா ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களே. இந்த அறிவு தேவன் மீது ஒரு நல்ல கனெக்ஷனை வச்சிருந்தது, ஒரு அன்பை வைத்திருந்தது. பாருங்கள், அந்த அன்பை கொண்டாடினார்கள். பரலோகம் தூதர்களை அனுப்பி சிறைச்சாலையிலே ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணினது போல நீங்கள் தேவனுடைய அன்பிலே வளர எங்கள் செய்திகளை கேளுங்க. ரைட்? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு பாருங்க. ரைட்? நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய அந்த சிலுவையில் அவருடைய குமாரனையே தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார. அது ஒரு சாதாரண அன்பா? அந்த அன்பை தியானியுங்கள். அவருடைய உறவை தியானியுங்கள். அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வாங்க. உங்களாலே தேவனை துதிக்காமல் இருக்கவே முடியாது. நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்வார்கள். உங்கள் சிறையிருப்பை தேடியும் காண மாட்டீர்கள். அது லகுவான வழி, அது பயமில்லாத வழி. இன்றைக்கி கிறிஸ்தவங்க அவ்வளவு பேரும் எனக்கு தெரிஞ்ச வாழ்நாளெல்லாம் பயம். அவசியமில்லை. சிங்க கெபிக்குள்ளேயும் சீரும் நெருப்பிற்குள்ளேயும் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் பயம் இல்லாமல் தேவனுடைய அன்பை அறிந்திருந்ததுனால அவர்கள் அந்த நல்ல உறவில் இருந்தார்கள். பரலோகம் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தது. இன்றைக்கும் அந்த பிரின்சிபல் வேலை செய்யும். இன்றைக்கும் வேலை செய்யும். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால். எந்த சத்தியத்தை? இஸ் லவ் இஸ் அன்சேஞ்சிங், அன்கண்டிஷனல், அன்லிமிட்டெட். அவருடைய அன்பு அன்கண்டிஷனல், அன்லிமிட்டெட். ரைட்? அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள அந்த அன்பிலே நீங்கள் பெருகுவீர்கள். அவரை ஆராதிப்பீர்கள், அவரை மேன்மைப்படுத்துவீர்கள். அவருடைய கரம் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி ஒரு சிங்கார வாழ்வுக்குள்ளாக உங்களை வழிநடத்தி செல்லும். அதற்காகவே இந்த 21ஆவது நூற்றாண்டிலே அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸை எழுப்பியிருக்கிறார். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள். அவரை அறிகிற அறிவிலே பெருகி கொண்டே இருப்பீர்கள். அந்த அறிவு அவர் மேலே ஒரு அன்பை உங்களுக்கு நீரூற்றாக தந்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைவுபடாது. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.